Oh. Oh yo. What? What happened? This will be chosen by a guy wearing monkey cap with facial hair. No, not part 2 ஜெகதீஷ். நம்ம ஏதாச்சும் வேற ஏதாச்சும் பண்ணலாம். ஓகே, அதுதான் நான் சொல்றேன். டீமோட ஓகே. அங்க முடியுது. கூடே சீக்கிரமா SR production is coming up with some new venture and I'm ஆஹா. எந்த ஊர்க்காரன் தான் இவன்? வண்டி நம்பர் பார்த்தனே மெட்ராஸ்காரன். அவர் தான் இப்போ ரேண்டமாக ஒரு கார்டு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிடலாம் நீங்கள். இப்போ மெட்ராஸ்காரன் மூவியோட நான் ஃப்ரேம் கொண்டு வந்திருக்கேன். இங்கே வாங்க மிஸ்டர் மோகன். ஓகே, இங்கே வந்து நிற்கோங்க. தெரியுதுங்களா ஃப்ரேம்? ஸோ இதை வச்சு தான். ஓகே, தேங்க்யூ சார். கார்டெலாம் கீழே போட்டிங்க. இது எல்லாருமே வேறு பொசிஷனில் தான் இருக்குது. ஏதாவது சேமாக இருக்கா? இல்லை. நீங்கள் இதில் ஏதாவது ஒரு ரேண்டமாக ஒரு கார்டு எடுங்க. பிக்கப் எது வேணாலும் எடுக்கலாம். யுவர் விஷ் எடுங்க. டேக் இட் எடுத்துகிட்டு எல்லாத்தையும் காமிச்சிருங்க. ஷோட் எவ்ரி ஒன். ஐ எம் நாட் சி எனிதிங். எல்லாருமே பார்த்துக்கலாம். அதை கேமரா காமிச்சிருங்க. இந்த சைடு ஆடியன்ஸ்க்கு எல்லாருக்குமே காமிச்சிடலாம். ஓகேவா? நான் பார்க்கல. ஓகேவா? ஓகே, நான் எதுவுமே பார்க்கல. ஐ எம் ஹானஸ்ட் மியூசிஷியன். இங்கே வந்துருங்க சார். உள்ளே வச்சிடலாம். எங்கே வேணாலும் வச்சுருங்க. எனிவேர். ஓகே, கீப் ஷஃபிள். ஓகே, கீப் ஷஃபிள் பண்ணதுக்கப்புறம் இப்போ அந்த கார்டு எங்கே இருக்குன்னு ஐ ஹாவ் நோ ஐடியா. ஓகே, ஸோ நீங்கள் என்ன கார்டு எடுத்திருப்பீங்கன்னா ஐ ஹாவ் நோ ஐடியா. அவர் என்ன கார்டு வாங்கிட்டு போயிட்டாரா? இல்லை. ஓகே இல்லை. ஓகே சார், பர்ஃபெக்ட். ஸோ இப்போ ஆக்சுவலாக இப்போ தெரியுதுல்ல. ஸோ இதான் இந்த இன்னைக்கு சாங்கோட போஸ்டர். கரெக்டுங்களா? இப்போ உங்களோட கார்டு இதுக்குள்ளே ஏதோ ஒரு இடத்துல இருக்கும். எஸ், வாட்ச் திஸ். ரெடி? நான் ஸ்லோவாக இதில் அப்படியே போடுறேன். யுவர் கார்டு இஸ் ரைசிங். இட்ஸ் 5 of hearts. எஸ். Wow, superb. ஸோ அது மட்டும் இல்லை, இந்த ப்ரெசன்ட் வந்து உங்களுக்கு தான். இதை நீங்கள் வச்சுக்கலாம். தேங்க்யூ. அவருக்கு நல்ல ஒரு கைத்தறல் கொடுத்துடலாம். தேங்க்யூ. இதை அவங்கள்ட்ட கொடுத்துருங்க. நீங்கள் இங்கேயே நிற்கலாம். நீங்கள் இங்கேயே இருக்கலாம். வந்ததுக்கு நாங்கள் ப்ராப்பர்ட்டியாக வாங்கிக்கிறோம். உங்கள் 2 கை நீட்டுங்க. ஷோர், போத் கேன். கைக்கு கொஞ்சம் கீழே இருக்குங்க. ஓகே. அண்ட் உங்கள் 2 கை. இல்லை, இவரெலாம் அதுக்கு ஒரு சூப்பரான மேஜிக் பண்ணணும். அதுக்கு வந்து எனக்கு சூப்பராக சொல்லுங்கள். இல்லை அவங்கள கூப்பிடலாம். டேரக்டரை கூப்பிடுவோம். டேரக்டர் ப்ளீஸ் கமான் சார். வாங்க. அவருக்கு நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம். ஒரு மிகப்பெரிய கைத்தட்டலை கொடுக்குமாறு அவருக்கு ஒரு கிஃப்ட் கொடுப்போம். சார் நீங்கள் இங்கே நின்றுக்கோங்க. உங்கள்கிட்ட நான் ஒரு கீ கொடுத்துட்றேன். ஓகே, நான் முன்னாடியே வந்து ஒரு கீ கொடுத்துட்றேன். தெரியுதுங்களா? கீ இந்த கையில் வச்சுக்கோங்க. நீங்கள் இங்கே பக்கத்தில் வரலாம். இங்கே வாங்க. பக்கத்தில் ஸ்டேஜ் போயிருங்க அப்படியே. எஸ். அண்ட் ஐ ஹாவ் அ காயின். செக் பண்ணி பாருங்கள். ஷோட் எவ்ரி ஒன். எல்லாத்தையும் காட்டுங்க. கேமரா எல்லாம் காமிச்சிடலாம். இல்லை பரவாயில்ல, ஜூம் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் நீட்டிக்கோங்க. லெஃப்ட் ஹேண்ட் அண்ட் ரைட் ஹேண்ட் அந்த கையும் கொடுங்க. ஓகே, கை வச்சு மேலே வச்சு க்ளோஸ் பண்ணிடு. அப்படியே இருக்கு. இப்படி சாரும் பார்த்துக்கணும். ஏன் இந்த காயின் தெரியுதுல? ஏன் கை வந்து ஓட்ட கை. ஐ ஹாவ் ஸ்மால் ஹோல் இன் மை லெஃப்ட் ஹேண்டு. எப்படின்னா காயின் இங்கே வச்சோன்னா இப்படி மேலே வந்துடும். எஸ், சம்டைம்ஸ் இங்கே வச்சா இங்கே வரும். ஏன்னா ஃபுல் கையுமே எனக்கு வந்து டாக்டர் சர்ஜரி பண்ணியிருக்காரு. இங்கேருந்து இங்கே அப்படின்னா இங்கே வந்துடும். இங்கே இருக்காது. சம்டைம்ஸ் அப்படியே இருங்க. நீங்கள் டோன்ட் மூவ். இப்போது உங்களை வந்து ஹியூமன் கால்குலேட்டர் நீங்கள் டோன்ட் மூவ்னு சொன்னாங்க. ஏங்க டேரக்டர்? ஓகே, அப்படியே இருங்க. டோன்ட் மூவ்னா செஞ்சுக்கிட்டே இருக்கீங்களே. ஓகே சார், இதை பிடிச்சிக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து 6 மணிக்கு மேலே ஆட்டோ ஓட ஹியூமன் ஏடிஎம் மிஷின். இந்த காயினை எடுத்து உங்கள்கிட்ட தான் டெபாசிட் பண்ணுறோம். டெபாசிட் பண்ணியாச்சு. ஓகே, விட்டுறலாம். ஸோ இப்போ பாஸ்வேர்டு போடுறோம். ஃபேஸ் டைட் டிங் பாஸ்வேர்டு போட்டு டடக். எஸ், வெளில வந்துடும். சூப்பர், வெரி குட். இப்போ உங்களுக்கு அது மாதிரி பண்ண போகிறது கிடையாது. இந்த காயினை தெரியுதுல்ல, உங்கள் கையை டச் பண்ணாமலே தூக்கி போட்டோன்னா போதும். டைம் இஸ் மணி. ஸோ அவர் வாட்ச் கடியில் இருக்கும். லுக் அட் யுவர் வாட்ச். கையை திருப்புங்க. லுக் அட் யுவர் வாட்ச். அதை எடுத்து எல்லாத்தையும் காட்டுங்க. வெயிட் இல்லை, இங்கே கொடுங்க. ஓகே, இப்போ சார் ஒன் மோர் டைம் கை நீட்டிக்கோங்க. நீங்கள் வந்து சரியாக பார்த்துருக்க மாட்டீங்க. அதனால் வந்து கை அப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. லுக் அட் மை ரைட் ஹேண்ட், லுக் அட் மை லெஃப்ட் ஹேண்ட். இட்ஸ் டிஸப்பியர். எங்கன்னா உங்கள் ஷோல்டரில் இருக்கும். லுக் அட் யுவர் ஷோல்டர். எஸ் எகெயின் பண்ணுவோம். டைட்டாக முடிக்கோங்க. அந்த கை முடிக்கோங்க. ஓகே, அங்கே பண்ண நீங்கள் அந்த மேஜிக் பார்த்துருக்கீங்களா? எஸ். இந்த காயின் இங்கே நீங்கள் ஜம்ப் ஆக போகுது. ஜம்ப்னு சொல்லுங்கள். உடனே இங்கே ஜம்ப் சொல்லுங்கள். ஜம்ப். அவ்வளோதான், ஜம்ப் ஆகிடுச்சு. தெரியுங்களா? தெரியுது. ஓகே, 1 2 3 ஜம்ப்னா அவ்வளோதான். இந்த காயின் இங்கேருந்து ஜம்ப் ஆயிடுச்சு. 10க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்கள். 10க்குள்ளே சொல்லுங்கள்.
9. ஓகே, கையை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணால் இந்த காயின் ஜம்ப் ஆகி உங்கள் ரைட் ஹேண்ட். லுக் அட் ரைட் ஹேண்ட். நோ, இவரோட இந்த ஷோல்டருக்கு போயிருக்கும். இந்த ஷோல்டரை செக் பண்ணி பாருங்கள். எனிதிங் சேஞ்ச். நல்லா 2 கையும் பின்னாடி கொண்டு போங்க. காயின் ஏதோ ஒரு கையில் வச்சுக்கோங்க. சார் வெயிட் அ செகண்ட். அண்ட் ஐ ஹேவ் அ பேக். ஓகே, பின்னாடி கொண்டு போய் ஏதோ ஒரு காயில். ஸோ பேக் வித் பாக்ஸ் வச்சுக்கோங்க. அந்த பாக்ஸ்க்குள்ளே ஒரு சம்திங், ஒரு கிஃப்ட் இருக்குது. பின்னாடி கையில் ஏதோ ஒரு கையில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு எனக்கு எந்த கைன்னு சொல்ல வேணாம், முன்னாடி கொண்டு வாங்க. எந்த கையில் இருக்குன்னு கெஸ் பண்ணுறேன். இதுவா? ஓப்பன். எஸ், கரெக்டாக சொல்லிட்டீங்க. எகெயின் பண்ணுறேன். திரும்பி அது வாட்ச் கடியில் இருக்கும் பாருங்கள். என்னாச்சு? வாட்சை காணாமா? எங்கே வாட்சு? ஓ, அங்கே ஒரு பாக்ஸ் இருக்குல்ல. ஏன் ஓப்பன் பண்ணு. ஓப்பன் இட். அரே பாப்ரே, வேற மாதிரி ஆளா இருக்கேப்பா. ஓப்பன் இட். நான் டச் பண்ணல. ஓப்பன் இட். ஒன்றை கூட்டின அந்த ஏரியாவுக்கு போனால் ஃபுல் வாட்சே அடிச்சிடலாம் போடுறது. வாட்ச், மோதிரம் எல்லாத்தையும் அடிச்சிடலாம். சூப்பர். ஐயோவா? ஓ மை காட். வாட்சா? எஸ், இட்ஸ் ஆர்டினரி பாக்ஸ். ஓ மை காட். ஐயா, எங்க வீட்டு பக்கத்துல வந்தீங்கன்னா ஒரு 10 வாட்ச் அடிக்கணும். இப்போ ஆக்சுவலாக இப்போ இதெல்லாம் நடந்துச்சுல. இப்போ இவரை மைண்ட் ரீடிங் பண்ணுற பாருங்க. லுக் அட் தட் சார். லுக் அட் மை ஐஸ். இந்த மூவியை பற்றி எனக்கு எதாவது தெரியுமா? எனக்கு சார் நீங்கள் எதாவது சொன்னீங்களா? இந்த மூவியை பற்றி நான் கெஸ் பண்ணுற பாருங்க. லுக் அட் மை ஐஸ். இது உங்கள் வாழ்க்கையில் பர்சனலாக நடந்த விஷயம். நீங்கள் வண்டியில் போய் யாரையும் இடிச்சிங்களா? ஏன் இதுக்கு மேலே சொல்ல வெயிட் போதும். ஓகே, இதுக்கு மேலே அவர் எதுவும் சொல்லலை. சத்தியமாக அவர் எதுவும் சொல்லலை. அண்டு இப்போ எனக்கு வந்து நீங்கள் 2 பேரும் அப்படியே ஸ்டேஜுக்கு வரலாம். சார் தேங்க்யூ வெரி மச். சாருக்கு நல்ல ஒரு கைத்தறல் கொடுத்துடலாம். சதீஷ் சார் 1 2 3 4 5. இந்த 5 என்வலப்ஸில் ஒரே ஒரு என்வலப்பில் மட்டும் 1000 rupees வச்சுருக்கேன். லக்கி ட்ரா. அதில் எந்த நம்பர் நீங்கள் திங்க் பண்ணுறீங்களோ அதை நான் கொடுத்துட்றேன். அதில் வந்து 1000 rupees இருக்கான்னு மட்டும் பார்க்க போகிறோம். ஓகே, ரெடியா? ஸோ எல்லாருமே உங்களோட அந்த நம்பர் திங்க் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்னென்ன நம்பர் வேணும்னு. பரவாயில்ல, அது மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் திங்க் பண்ணிக்கோங்க. இல்லை சொல்ல வேணாம், ஃபஸ்ட்டு திங்க் பண்ணிக்கோங்க. திங்க் பண்ணிங்களா? எல்லாம் திங்க் பண்ணி மைக்கில் தான் சொல்லணும். ஓகே ஃபர்ஸ்ட் உங்கள் ஐஸ்வர்யா தானே? ஓகே, மைக்கில் சொல்லுங்கள். உங்கள் நம்பர் என்ன நம்பர்? 5. இல்லை சேஞ்ச் பண்ணிக்கிறீங்களா? 3. ஓகே, என்ன பிரதர்? சரி, பரவாயில்ல, இருக்கட்டும். ஸோ இவங்க என்ன நம்பர் சொன்னாங்க? 3 வச்சுக்கோங்க. கையில் வச்சுக்கோங்க. மைக்கை சார்கிட்ட கொடுத்துருக்கோம். உங்களோட நம்பர்? இல்லை உங்களோட நம்பரா? 2. இல்லை சேஞ்ச் பண்ணிக்கிறீங்களா? 2 தானே? இல்லை ஆர் யூ சேஞ்ச் யுவர் மைண்ட்? No, it's okay. 2. It's okay. 2. It's okay for you. Okay. And yes, 2. இந்தாங்க வச்சுக்கோங்க. சதீஷ் சார் நீங்கள் 5. இல்லை சேஞ்ச் பண்ண விரும்புகிறீங்களா? நோ, 5. ஓகே. அண்ட் சார் மேடம் நீங்கள் வெயிட் ஓப்பன் பண்ண வேணாம். நம்பர் 1. ஓகே, இப்போ என்னென்ன நம்பர்லாம் செலக்ட் பண்ணியிருக்காங்க? 1 5. அண்ட் சார் நீங்கள் 2, நீங்கள் 3. அப்போ ஒரே நம்பர் மட்டும் மிஸ் ஆயிடுச்சு. என்ன நம்பர் 4. ஸோ இந்த நம்பர் 4ல் மட்டும் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணால் பார்த்தீங்கன்னா இதில் மட்டும் 1000 rupees இருக்கும். யா வெயிட் இன்னும் முடியல. வெயிட் இன்னும் முடியல. ஆனால் நீங்கள் இந்த என்வலப்பு தான் எடுப்பீங்கன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். எப்படி? நீங்கள் எல்லாருமே இந்த என்வலப்பு தான் எடுப்பீங்கன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். ஃபஸ்ட்டு உங்களோட என்வலப்பு ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணி நீங்கள் யாரும் ஓப்பன் பண்ண வேணாம். ஓப்பன் பண்ணி அதை படிங்க. This will be chosen by a lady wearing brown costume. Okay. Brown costume. Lady wearing brown costume. Okay, next. We are not lady. We are a girl. A girl. Oh, a beautiful girl. Oh my God. சரிங்க. என்னங்க? Oyyo. What happened? This will be chosen by a guy wearing monkey cap with facial hair. சத்தமா சொல்லுங்க. This will be chosen by guy wearing monkey cap with facial hair. With facial hair. Oh, monkey cap with facial hair. Oh, what happened, sir? Oh my God. Wait, open பண்ணாதீங்க. சொல்லுங்க, படிங்க. This will be chosen by a great dancer. Great dancer. Oh my God. And then final. What's your name, madam? உங்க பேர் என்ன? Niharika. Take it. This will be chosen by a girl named Niharika Konidala. What? நல்லா படிங்க, புரியாதா உங்களுக்கு? This is
will be chosen by a girl called Harika. Nanda. அவங்களோட நேமே அதில் போட்டிருக்கு. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ 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 Thank you. தேங்க்யூ தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ 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 வெரி மச். தேங்க்யூ. சாரி லேடின்னு எழுதிட்டேன். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சதீஷ் மாஸ்டர். தேங்க்யூ மாஸ்டர். அவர் கலை மாஸ்டர் போயிட்டாரு. எனிவே ரொம்ப தேங்க்ஸ். பிரசன்னா பிரதர் விஷுவல் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த டீசர் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும் நம்புகிறேன். சீக்கிரம் ஸ்க்ரீனில் பார்ப்போம். என் கூட இவ்வளோ நாள் எப்படி சொல்கிறது, ரைட் ஹேண்டு எல்லாத்தையும் தாண்டி என்னையும் தூக்கிக்கிட்டு இந்த படத்துக்காக இவ்வளோ தூரம் ஓடி வந்தது என்னோடய கேமராமேன், அப்புறம் எடிட்டர் வசந்த். ஓகே, பார்க்க தான் சின்ன பையன், இந்த ட்ரைலர்லேருந்து எல்லாத்தையுமே அவன் தான் கட் பண்ணான். ஸோ தேங்க்யூ வசந்த். தேங்க்யூ சார். தேங்க்யூ. Okay, எல்லாருக்குமே வணக்கம். அண்ட் மீடியா அண்ட் ப்ரெஸ், உங்களுக்கு ரொம்ப நன்றி அண்ட் வணக்கம். இது முடிஞ்சிச்சா பேச? எஸ்ஆர் ப்ரொடக்ஷன் வந்து இட்ஸ் மை ஹோம் ப்ரொடக்ஷன். இந்த ப்ரொடக்ஷன் க்ரியேட் பண்ணுறதுக்கு நானும் ஜெகதீஷ் வந்து நிறைய டிஸ்கஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் வந்து யோசித்து தான் நம்ம முடிவை எடுத்துட்டோம். சில விஷயங்கள் வந்து என்னோட அகேன்ஸ்டில் போனால் கூட ஐ செட் தட் எஸ் மை ஃப்ரெண்ட் ஹேஸ் டு வின். அவங்களுக்கு ஒரு கனவு இருந்துச்சு, அவங்க ப்ரொடியூசர்லாம் வாழணும். அதே மாதிரி எஸ்ஆர் ப்ரொடக்ஷனில் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி வாஸ் டு பிரிங் அவுட் த பெஸ்ட் டேலண்ட்ஸ். எவ்வளவு பெஸ்ட் டேலண்ட்ஸ் எல்லாம் முன்னாடி கொடுக்க முடியும், எடுத்துகிட்டு வர முடியும். இட்ஸ் பீன் 10 years ஆஃப் மை ஜேர்னி அண்ட் 10 yearsல வந்து நிறைய போராட்டம் ஆப்வியஸ்லி பார்த்துருக்கேன். பட் ஜெகதீஷ் உன்னை பார்க்கும்போது ஐ ஃபீல் தட் யூ ஷுட் வின். அவங்க நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நீ உண்மையான ஜெயிக்கணும் இந்த படம்ல. சில டிசிஷன்ஸ் விச் ஐ டேக் ஆர் ஐ டுக் ஃபார் திஸ் மட்ராஸ்காரன், ஐ நோ இட்ஸ் அ குட் டிசிஷன். நான் நம்புகிறேன் நீங்கள் எல்லோரும் மட்ராஸ்காரன் பார்ப்பீங்க. நான் நம்புகிறேன் மட்ராஸ்காரனுக்கு நீங்கள் அவ்வளவு லவ் கொடுக்குறீங்க. அண்ட் அவள் ஒரு நல்ல ப்ரொடியூசர். ஐ ஃபீல் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ரொடியூசர். 10 years ஆஃப் மை ஜர்னி ஐ ஹவ் சீன் ஸோ மெனி ப்ரொடியூசர்ஸ் ஆஃப் மை லைஃப். அண்ட் சில படங்கள்லாம் வந்து அப்படியே விட்டோ இல்லாட்டி அப்படியே ஸ்டாப் ஆகிலே போயிடும். நமக்கு ஆர்டிஸ்டோட அந்த ஃப்ளோ இருக்கும், ஆக்டிங்கோட ஃப்ளோ அப்படியே போயிடும். ஸோ நம்மளுக்கு எல்லா ப்ரொடியூசர்ஸ் ரொம்ப முக்கியம் நம்மளோட கனவை நெக்ஸ்ட் லெவலில் கூட்டிகிட்டு போகிறதுக்கு. ஸோ ஐ ஃபீல் தட் ஹீ ஹேஸ் கிவன் மீ ஒன் சான்ஸ் டு ப்ரூவ் தட் ஐ ஆம் அ குட் ஆர்டிஸ்ட் அண்ட் ஐம் அ குட் ஆக்டர் ஆல்சோ. Let's come back to all the cast and crew. Obviously Shane Nigam, ellarukume, like I'm also a huge fan of him and so many fans for him. Welcome Shane to Tamil Nadu. Tamil Nadule வந்து ஒரு அன்பு ஒரு பாசம் இருக்குது எல்லா ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே மற்ற ஸ்டேட்ஸ்லேருந்து வரும்போது. ஸோ அந்த லவ் எவ்ரிதிங் இஸ் ஆல்வேஸ் வெல்கம் ஃபார் ஹிம். அண்ட் Niharika, you have done a great performance. I've seen the song, it's actually amazing. You have danced your heart out. Yeah, it's a great opportunity for Vali Mohandas. I feel that நிறைய டைரக்டர்ஸ்க்கு இந்த ஒரு பட்ஜெட் ஃபில்ம் கிடைக்காது. நிறைய டைரக்டர்ஸ் இருக்கு, ஐம் ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் நெக்ஸ்ட்டு நல்லா யூஸ் பண்ணி ஆப்வியஸ்லி பெரிய டைரக்டர் வாங்க. அண்ட் தேங்க்யூ சதீஷ் ஃபார் கிவிங் அ கிரேட் ட்ரீட். அண்ட் நாட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், தேங்க்யூ சாரங்கமப்பா. தேங்க்யூ the legendary music director Mr. A.R. Rahman sir and Mani Ratnam sir. Wholeheartedly thank you for giving us the rights
of Kadal Sadhguru for Madras Karan. Aliya Paide has always been my favorite film, and சின்ன வயசுலேருந்து லவ் ஸ்டோரி பார்க்கும்போது காதல் சத்குருடா மறக்கவே முடியாது. ஸோ தட்ஸ் வாட் ஐ வாஸ் டெல்லிங் டு ஜெகதீஷ். சத்தியமாக சொல்கிறேன், நீ ரொம்ப லக்கி. இந்த ஒரு பாட்டு நிறைய டிரெக்டர்ஸ்க்கு போனோம். இட் குட் ஹவ் கான் டு so many directors because the rights was there with Saregama na உனக்கு வந்துடுச்சுன்னா அது உனக்கு பெரிய விஷயம் ஜெகதீஷ். So you are lucky. Prasanna, thank you so much for being an amazing cinematographer, because the cinematography plays such an important role for a film. Coming back to all the people, those who have been a part of Madras Karan, avanga solranga na PSS JCC boys. JCC boys, thank you so much wholeheartedly. நீங்கள எல்லாமே நம்ம மட்ராஸ் காரன் அவ்வளவோ பிளேஸில் கூட்டிகிட்டு போக முடியாது. நான் எல்லா படம் பார்க்கும்போது மட்ராஸ் காரனோட அந்த பேனர்ஸில் இருக்கு. விஷ்ணு அண்ணா, தேங்க்யூ ஸோ மச் விஷ்ணு அண்ணா. யூ ஹவ் பீன் த பேக் போன் ஆஃப் மட்ராஸ் காரன் ஸ்டார்டிங் ஃப்ரம் த ஷூட். அந்த ஒருத்தர் இருக்காங்க, மேபி தே ஆர் நாட் த மெயின் ஃபேஸ் ஆஃப் த ஃபில்ம், பட் இந்த படம்க்கு பின்னாடி அவங்கள வந்து உண்மையால ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் அவங்க நின்றுட்டு எல்லா டே டு நைட் வேலை செய்கிறாங்க. அந்த அவங்களுக்கு நன்றி. உங்களுக்காக மட்ராஸ் காரன் ஜெயிக்கணும். அண்ட் எனக்காக நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நான் ஆக்சுவலி உண்மையில ட்ரை பண்ணேன். இது படம் ரிலீஸ்க்கு அப்புறம் தெரியும் லைக் வாட் இஸ் த சினாரியோ, பட் இட்ஸ் ஓகே. தேர் இஸ் ஆல்வேஸ் அ பெட்டர் டேஸ் for everything, and thank you so much. உங்கள் எல்லாருக்குமே நன்றி. நீங்கள் மட்ராஸ் காரன் வரும்போது அந்த ஒரு நம்பிக்கையோட இருக்கு. அந்த நம்பிக்கை நீங்கள் எல்லாம் சேஞ்ச் பண்ணி ரியாலிட்டியில் சேஞ்ச் பண்ணுங்க. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். ஓகே ஓகே ஓகே. இப்போ மெட்ராஸ் காரன் அப்படின்றதுனால, மெட்ராஸ் அப்படின்னாலே உங்களுக்கு ஃபஸ்ட்டு மைண்டில் வரக்கூடிய விஷயம் என்ன? மெட்ராஸ் காரன் அப்படின்றதுனால மெட்ராஸ் அப்படின்னாலே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் ஆகிற விஷயம் என்ன? மெட்ராஸில் இருக்கிற ஒரு 5 விஷயங்கள் உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயங்கள் அப்படின்னா என்னெல்லாம்? ஆப்வியஸ்லி என்னோட முதல் படம் தமிழுக்கு என் ஒன்றை அடுத்தவும். ஓகே, அது வந்து மெட்ராஸில் தான் ஷூட் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஓகே, புரியுது. அதாவது மெட்ராஸ் காரனுக்கு ஆப்போசிட்டாக மெட்ராஸ் காரி, நீங்கள் வந்து ஒரு மெட்ராஸ் காரி ஆகிட்டீங்கன்னா எங்கள் 2 பேரை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லணும்னா என்ன சொல்வீங்க? அதாவது உங்கள் எல்லாருக்குமே நல்ல வார்த்தை வருது அப்படின்றது எனக்கு நல்லா தெரியுது. போடா போடா நம்ம பக்கம் இருக்கா? ஐநாவரம் பக்கத்திலே வாயாவா? போடா அண்ணவனே நம்ம பக்கம் இருக்கு. அண்ணவனே நம்ம பக்கம் இருக்கான். ஆட பாவிகளா, பஞ்ச் டைலாகே உன்னை திட்டுற மாதிரி சொல்லிருமா? கிடையாது. ஹலோ அக்கா, போடா அண்ணவனே நம்ம பக்கம் இருக்கா. புரியுதா உங்களுக்கு? அது என்ன கையை ஒரு மாதிரி இறக்கி சொல்றேன். இன்னொன்னு இருக்கா? லாஸ்டா வந்தா முக்கியம் கிடையாது, வஸ்டா போக கூடாது, அதுதான் முக்கியம். லாஸ்டா வந்தா முக்கியம் கிடையாது, லேட்டஸ்டா வந்தா தான் முக்கியம் டூட். ஓ, வாழ்க்கையில யாரு ஃபர்ஸ்ட் வரான்னு முக்கியம் இல்ல, லாஸ்ட்ல வர. இவங்க இந்த டைலாக் முடிக்கும் போது அங்க இருந்து அப்படின்னாங்க. யாரு பாடு? ஃபேன்னா இல்ல. சரி, அப்போ எங்க அண்ணா ஒரு டைலாக் ஒன்று சொல்லுவாரு. எஸ்டிஆர் சாரோட டைலாக் ஒன்று சொல்லுவாரு. அது நீங்க சொல்வீங்களா? சொல்லுங்க. ஓகே, என்னாச்சு? ஓகே, அங்கேயா? ஓகே. வாழ்க்கையில் யார் ஃபஸ்ட்டு வரான்றது முக்கியம் இல்லை, யார் லாஸ்ட்லேருந்து ஃபஸ்ட்டு வராவோ அதான் முக்கியம். எஸ், கம் ஆன் மேடம், சொல்லுங்க மேடம், நல்லா சொல்லுங்க மேடம், சொல்லிட்டு போங்க மேடம். வாழ்க்கையில் யார் ஃபஸ்ட்டு வரான்றது முக்கியம் இல்லை, லாஸ்ட்லேருந்து யார் ஃபஸ்ட்டு வரான்றது முக்கியம். வாழ்க்கை ஒரு வட்டம். சரி, இல்லைனா நான் ரொம்ப சிம்பிளாக நான் சொல்லிடுறேன். சரி, நான் எவ்வளோ பெரிய டைலாக் நான் சொல்கிறேன் பாருங்க. வாழ்க்கையில் யார் ஃபர்ஸ்ட் வரான்றது முக்கியம் இல்லை, லாஸ்ட்ல யார் ஃபர்ஸ்ட் வரான்றது தான் முக்கியம். வாழ்க்கையில யார் ஃபர்ஸ்ட் வரான்றது முக்கியம் கிடையாது, லாஸ்ட்ல
லாஸ்ட்ல யாரு யாரு first வந்து- ஓடி வராங்கன்னு தான் முக்கியம். யார் ஃபர்ஸ்ட் வந்தாதான் முக்கியம். ஆமா, ஓடி வாங்க இப்ப நீங்க எல்லாரும் இந்த ஓடி வாங்க. ஃபங்க்ஷனுக்கு வந்தது தான் முக்கியம். ரொம்ப அருமை, அற்புதமான ஒரு டைலாக். மெட்ராஸ்காரன் எங்கு பார்த்தாலும் உங்களுடைய புகழ் பரவி கொண்டிருக்கிறது. அதற்கு ஒன் ஆஃப் த காரணம் ஐஸ்வர்யா தத்தாவும் தான். அவர்கள் செல்லும் Thank இடமெல்லாம் you. அவங்களுடைய விசிறி வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு அனைவரையும் மெட்ராஸ்காரன் திரைப்படத்தை திரையில் பார்க்குமாறு தாழ்வுரை கவலைப்படாதீங்க. கேட்டுக்கொள்கிறேன். பார்ட் 2 மெட்ராஸ்காரி அப்படின்னு சொல்லிட்டு No, எங்க no, no, producer- not part 2, ஜெகதீஷ். நம்ம ஏதாச்சும் வேற ஏதாச்சும் பண்ணலாம். ஓகே, அதுதான் நான் சொல்றேன். டீமோட. ஓகே, அங்க முடியுது. கூடிய சீக்கிரமா SR production is coming up with some new venture and I'm ஆஹா தெரியும் Thank சார். you, thank you.